Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வர இருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. மதுரையில் இன்று பிற்பகல் தொடங்கும் முருகன் மாநாட்டிற்காக அவர் வருகை புரிய இருந்ததாக தகவல் வெளியானது. ஹைதராபாத்தில் பவன் கல்யாண் புறப்பட இருந்த தனி விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து புறப்பட இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பயணிக்க இருந்த விமானமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ஆந்திராவிலிருந்து மதுரைக்கு வர இருந்த விமானமும் ஆனது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார் வணக்கம். என்ன நிலவரம், தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை பாண்டிகோயில் அருகே இருக்கக்கூடிய இந்த மாநாட்டு திடலில் இன்று மாலை இந்து முன்னணி சார்பாக நடத்தப்படும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் ஹைதராபாத்திலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு இன்று காலை 11 மணிக்கு மதுரை விமான நிலையம் வருவதாக இருந்தது. இந்த நிலையில் ஹைதராபாத்தில் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் புறப்பட வேண்டிய இந்த தனி விமானமானது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த மதுரையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக அந்த விமானம் தற்போது அந்த தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யும் பணி நடைபெறுவதாகவும், ஒருவேளை அது சரி செய்யப்பட்டால் அதில் புறப்படுவார் என்றும், இல்லை என்றில் மாற்று விமானத்தில் வருவாரா என்பது பின்னர் தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு வெளியான தகவல் என்னவென்று பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு மேல் அந்த விமானமானது மதுரை வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் மதுரை பயணம் தாமதமாகியுள்ளதால் தற்போது மீனாட்சி அம்மன் செல்லக்கூடிய திட்டம் கோயிலுக்கு செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த திட்டம் மாற்றி அமைக்கப்படும். அதைத் தொடர்ந்து இன்று மாலை திருப்பரங்குன்றம் கோவிலில் 4 மணி அளவில் அவர் சாமி தரிசனம் செய்வதாக இருந்தார். அதுவும் மாற்றி அமைக்கப்பட்டு பின்னர் மாநாடு திடலுக்கு செல்வார் என்று தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஹைதராபாத்திலிருந்து புறப்பட இருந்த பவன் கல்யாணின் விமான பயணமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்டோம். நன்றி சத்யகுமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.